நீங்க என்னங்க தேர்தல் வாக்குறுதி அளிக்கிறது? அதாவது டிஎம்கேவை இன்னும் அறிவிக்காம இருக்கிறீங்க, நாங்க அறிவிக்கிறோம் பாருங்க அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3வது தடவையா இன்னைக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். கருணை தொகையா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மாசமா இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையா இல்ல அதிமுக ஆட்சியில் இருக்க போற 5 வருஷத்துக்கு ஒரு தடவையா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. ஒரு முறைதான் வழங்கப்படும். எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தொகை பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரங்க அப்படின்னு எல்லாம் இல்லாம எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அதாவது குடும்ப அட்டை இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கருணை அடிப்படையில. சொல்லதே கருணை தானே, எந்த அடிப்படையில்? கருணை அடிப்படையில் தான் கொடுக்கிறோம். அதுதான் அந்த வாக்கியமே. ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படும்.